இன்று முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்திருக்கிறார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் இந்த திடீர் நிலைப்பாடு மாற்றம் தொடர்பாக நம்மிடையே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் மற்றும் எழுத்தாளர் பேராசிரியர் காதர் மொய்தீன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வணக்கங்க. வணக்கம். முதல்ல இந்த தேர்தல் நிறைவடைந்த காலகட்டத்தில் அப்போது உங்களோட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட அந்த ட்விட்டர் பக்கத்தில் நேற்றும் இன்றும் நாளையும் திமுகவோடு தான் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அதன் பின்னர் ஆதரவு அளிப்பது தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலினிடம் கேட்டு அதன் பின்னர் தான் நாங்கள் முடிவெடுப்போம், அவர் சொன்னால் ஆதரவு அளிப்போம் என்று தான் நீங்கள் தொடர்ந்து பேட்டி அளித்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் நேற்று முன்தினம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு தொடர்பாக இன்று அந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்கு முன்பாக நாங்கள் முடிவெடுப்போம், விரைவில் முடிவெடுத்து அறிவிப்போம் என்று கூறி இன்று இணைவோம் என்று அறிவித்துவிட்டீர்கள். ஆனால் இன்று அந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்காமல் ஒரு நாள் தாமதமாக நாளை அந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்கு என்ன காரணம்? ஏன் இந்த நிலைப்பாடுகள் திடீர் மாற்றம்? கூட்டணி அரசில் பங்கேற்பது தொடர்பான அந்த முடிவில் ஒரு தயக்கம், அதன் பின்னர் ஒரு மாற்றம், அதன் பின்னர் ஒரு தீர்க்கமான முடிவு, இதுக்கு என்ன காரணம் சார்? இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் 2 தொகுதிகளில் பாபநாசம், ஏஎம் ஷாஜஹான், வாணியம்பாடி, சையது ஃபாரூக் பாஷா ஆகிய 2 பேர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேர்ந்து ஏணி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடியிருக்கிறாங்க. 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற முஸ்லீம் லீக் சட்டமன்றத்தில் தொடர்ந்து தனது செயலை ஆற்றுவதற்காக இருந்த நேரத்தில் தமிழகத்தில் புதிய ஆட்சியை அமைப்பதற்கு தமிழக ஆளுநர் ஜோசப் விஜய் அவர்களை அழைப்பதில் தாமதப்படுத்தி கொண்டிருந்தார். 108 தொகுதிகளிலே வெற்றி பெற்ற அவரை அழைக்கவில்லை. அழைக்காத காரணத்தினால மக்கள் மத்தியில் ஒரு அச்சங்கலந்த கருத்து பரவி கொண்டிருந்தது. ஆளுநர் ஆட்சி தமிழகத்திலே திணிக்கப்படக்கூடும், தமிழகத்திலே ஆளுநர் ஆட்சி திணிக்கப்பட்டால் அது மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சியாகத்தான் இருக்கும். தமிழகத்தை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் தாவேகா அவர்களுடைய ஆட்சி அமைக்காமல் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்து பரவி கொண்டிருந்தது. முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற இந்த அமைப்பு தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய 60 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம் சமுதாயம், அவங்களுடைய எண்ணம், அவருடைய கருத்து, அவர்களுடைய வேண்டுதல்கள், விருப்பங்கள், அதனையெல்லாம் உள்வாங்கி அதனை பிரதிபலிக்கக்கூடிய இயக்கமாகத்தான் முஸ்லீம் லீக் இவ்வளவு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம் சமுதாயத்திலே உள்ள பெரியவர்கள், சங்கை மிகுந்த ஆலிம் பெருமக்கள் என்று அழைக்கக்கூடிய உலமா பெருமக்கள், காசிகளாக உள்ள தமிழ்நாட்டிலே உள்ள காசிமார்கள், இப்படி பல்வேறு தரப்பினர் இரவு பகலாக எங்களிடத்தில் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டிலே ஆளுநர் விஜய் அவர்களை அழைத்து ஆட்சி அமைப்பதற்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தேவை இருக்கிறது என்ற நிலை பரப்பப்பட்டது. 108 தொகுதிகளை பெற்ற அவர்கள் 118 சட்டமன்ற தொகுதிகள்
வெற்றியாளர்களை அல்லது உறுப்பினர்களை ஆளுநர் முன்னு நிறுத்தினால்தான் ஆளுநர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இது இந்த மாசம் 10ஆம் தேதி வரை நேரம் ஒதுக்கப்பட்டது, காலம் ஒதுக்கப்பட்டது. 10ஆம் தேதிக்கு உள்ளாக 118 பேரையும் ஆளுநர் முன்னே நிறுத்தி தனக்கு ஆதரவானவர்கள் இவர்கள் என்று சொல்ல அவர்கள் இயலவில்லை என்றால் தமிழகத்தில் 10ஆம் தேதிக்கு பிறகு ஆளுநர் ஆட்சி வந்துவிடும். ஆளுநர் ஆட்சி வந்துவிட்டால் அது மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியாகத்தான் இருக்கும். ஆக பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி தமிழகத்தில் நுழைவதற்கு தொடர்வதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை சார்ந்த இருவர் ஆதரவளிக்காததான் காரணம் என்று சமுதாயத்தில் முஸ்லீம் லீக் மீது பழி போடவும் மற்றவர்கள் அந்த பழியை போடவுமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை சமுதாயத்தில் உள்ள எல்லா தரப்பு மக்களும் இரவு பகல் என்று பார்க்காமல் எங்களுக்கு செய்திகளை அனுப்பிக் கொண்டே இருந்தார்கள். இந்த நிலையிலேதான் நாங்கள் முயற்சி எடுத்து தமிழ்நாட்டில் ஆளுநர் அரசை புதிய அரசை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாகவோ வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அப்படி வந்துவிட்டால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை எங்கள் சமுதாய மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வந்த காரணத்தினாலே நாங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களோடும் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களோடும் இதனை பற்றி நாங்கள் பேசினோம். அவருடைய கருத்துக்களை அவர் சொன்னார்கள். அதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்ட பிறகுதான் நாங்கள் தாவை ஆட்சியாளர் அமைக்க எங்களது ஆதரவை தெரிவித்தோம். எங்களது 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அரசுக்கு எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் எங்களுடைய ஆதரவை கொடுக்கிறோம். ஆதரவு தமிழ்நாட்டில் அரசு அமைத்து நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதற்காக அதை கொடுக்கிறோம் என்று நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதோடு ஒன்றையும் இன்னையும் சொன்னோம். தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி நடத்திய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய காலத்தில் நடந்த அனைத்து மக்கள் நல திட்டங்களையும் நிறுத்திவிடாமல் தொடர்ந்து அது பின்பற்றப்பட வேண்டும், நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைத்தோம். இப்படி வைத்து அவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே தான் தமிழகத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் எங்களது ஆதரவை எந்த விதமான நிபந்தனை இல்லாமல்